இது உண்மை நண்பர்களே. அப்சராக்கள் என்று அழைக்கப்படும் நீர்க்கன்னியர்தான் நமது மனித வரலாற்றை வடிவமைத்தனர் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் இதில் அவர்கள் தாமாக இயங்கவில்லை. அவர்கள் கடல் நீருக்கு அடியில் உள்ள தங்கள் கட்டுப்பாட்டு மையமான பாதாள லோகத்தை ஆளும் சாத்தானின் அடிமைகள். லூசிபர் என்ற சாத்தானுக்காக உலக அரசியலை வடிவமைப்பதே இந்த உயிரினங்களின் நோக்கம். நோவாவின் வெள்ளத்திற்கு பிறகு இந்த அப்சராக்கள் சுமேரியர்களிடம் தோன்றி அப்சு என்ற பாதாள லோகத்திலிருந்து என்கி என்கிற சாத்தான் அவர்களை அனுப்பியதாக கூறினர். இருப்பினும் அதற்கும் வடக்கே நிம்ரோத் என்ற சிவன் ஆட்சி செய்த நினிவே நகரில் அப்சு என்ற பாதாள லோகம் அப்சு என்று அழைக்கப்பட்டது. இந்த அப்சுவிலிருந்து வந்தவர்கள் அப்சரா என்று அழைக்கப்படலாயினர். காளி அத்தகைய ஒரு அப்சரா. நிம்ரோத் என்ற சிவனை வளைத்து போட சாத்தான் அவளை சிவனிடம் அனுப்பினான். ஆனால் அங்கே ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது. காளி சிவனை கொன்று அவனது அரியணை கைப்பற்றி பண்டைய அசிரியாவை ராணி செமிராமிஸ் என்ற பெயரில் ஆட்சி செய்தாள். இப்போதெல்லாம் செமிராமிஸ் என்ற ஒரு அரசி இருந்ததே இல்லை என்று அறிஞர்கள் மறுக்கிறார்கள். ஆனால் அவளது இந்தியா மீதான தாக்குதல், அவளுடைய தோல்வி, அவள் நினிவே நகருக்கு திரும்பி சென்ற பாதை மற்றும் பலவற்றை பற்றிய பண்டைய பதிவுகள் நம்மிடம் உள்ளன. இந்திய சரித்திரத்தின் ஆரம்ப கட்டத்தில் சாந்தனு என்ற மன்னனை மணந்த கங்காதேவி என்ற நீர்க்கன்னி தனது மகனான பீஷ்மரின் ஊடாக இந்திய அரசியலை சாத்தான் விரும்பியபடி வடிவமைத்தாள். இருப்பினும் சாத்தானுக்கு எப்போதும் அப்சராக்கள் மட்டுமே வேலை செய்யவில்லை. பல ஆண்களும் இருந்தனர். பீஷ்மாவை போல சீன நாகரிகம் ஃபுக்சி மற்றும் நுகுவா என்ற நீரிலிருந்து வெளிப்பட்ட இருவரால் தொடங்கப்பட்டது. பின்னர் வரலாற்றாசிரியர் பெரோசஸ் குறிப்பிட்ட ஓவனஸை நாம் அறிவோம். பாதி மீனும் பாதி மனிதனுமான அந்த ஜந்து சுமேரியர்களுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது. அதை போன்ற கதாபாத்திரங்கள் முனிவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் பெரும் அறிவு கொண்ட சில குட்டையான உயிரினங்கள். இவர்கள் பல வித்தியாசமான உடல் அம்சங்களையும் கொண்டிருந்தனர். சிலர் வாள்களை கொண்டிருந்தனர், தமிழுக்கு இலக்கணம் அமைத்த அகத்தியரை போல. இதுபோக பண்டைய இந்தியாவில் மச்சயம் என்ற ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் மக்கள் ஒரு பாதாள லோகத்து ஆண் சுமார் 50 பூலோக பெண்களுடன் உறவு கொண்டதால் பிறந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. சமீபத்தில் கடல்களில் இருந்து செயல்படும் மேலும் 2 நீர்க்கண்ணீரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஒன்று திர்னான் ஓக்கிலிருந்து நீமா என்ற ஒரு ஐரிஷ் ஆவி. திர்னான் ஓக் பாதாள லோகத்தின் ஐரிஷ் பெயராக இருக்கலாம். இன்னொரு நீர்க்கண்ணி ஜப்பானை சார்ந்தவள். அவள் பெயர் ஓட்டோஹைம். அவள் ஒரு மீனவனை பல வருஷங்களாக கடலுக்கு அடியில் தனது ராஜ்யத்திற்கு அழைத்து சென்றதாக கூறுகிறார்கள். மீண்டும் கானா மற்றும் கரீபியன் நாடுகளில் மம்மாவாத்தா என்ற ஒரு ஆவியும் உள்ளது. இந்த ஆவிகள் அனைத்தும் லூசிபருக்கென்று மக்களின் மனதையும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கின்றன. சொல்லப்போனால் ஆபிஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் பாதாள லோகம் அழகானதாகவும் தொழில்நுட்பத்தில் மிகவும் முன்னேறியதாகவும் கருதப்படுகிறது. அங்கிருந்துதான் UFOக்கள் வருகின்றன நண்பர்களே. சமீபத்தில் அதை பற்றி ஊடகங்களில் பல சலசலப்புகள். பைபிளின் படி அது இன்னும் தொடரும், நோவாவின் நாட்களைப் போலவே. இன்னும் சில 10 ஆண்டுகளுக்குள் கடல்களில் இருந்து வரும் உயிரினங்கள் நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்ற சாத்தானின் புதிய உலக ஒருங்கமைப்பில் மனிதர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும். பிரதான ஊடகங்கள் இது சாதாரண விஷயம் போல பண்டைய ஆதாரங்களை மேற்கோள் காட்டி அவற்றை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். இருப்பினும் பைபிளின் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி என்று அழைக்கப்படும் இந்த அரசாங்கம் 7 ஆண்டுகளில் சரிந்துவிடும். பின்னர் லூசிபர் மற்றும் அவனது கைக்கூலிகள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள். இது பைபிள் தீர்க்க தரிசனம் நண்பர்களே. நீங்கள் அவைகளை நம்பலாம். அதனால பிசாசுடன் பகடை விளையாடுவதை நிறுத்திவிட்டு நமது சிருஷ்டிப்பின் தெய்வமான யாவேயிடம் திரும்ப வேண்டிய நேரம் இது. நமது பாவங்களுக்கும் மனித குலத்தின் அனைத்து பிரச்சனைகளுக்கும்
அவர் அனுப்பிய இயேசு கிறிஸ்து தான் தீர்வு நண்பர்களே. இயேசு நம் பாவங்களை மன்னித்து இம்மையில் நம்மை ஆசீர்வதித்து மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை வழங்குகிறார். எனவே இன்றே அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நித்தியமான அனந்த காலத்துக்கும் இன்று நீங்கள் செய்த இந்த சிறிய செயலுக்கு நன்றியுடையவர்களாக இருப்பீர்கள். எனது இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.